வெல்கம் டு ரேணுகா விலாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் லாங் வீடியோ போடுறேங்க. ஆனால் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு லாங் வீடியோ போடுங்க, எதாக இருந்தாலுமே ஒரு லாங் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அதிகம் மாடு பால் கறவை வீடியோ தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அடுத்த லாங் வீடியோவில் மாடு பால் கறவை வீடியோ நான் போடுறேன். இப்போ அம்மா வெண்டங்காட்டுக்கு சிறுக்கீரைக்கு தாங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. வெண்டங்காட்டுக்குள்ளே தான் சிறுக்கீரை போட்டுவிட்ருக்காங்க. போட்டுவிட்டு களை வெட்டி கொத்தி விட்டாங்க. முதல் நாள் நம்ம கீரைக்கு தண்ணி பாய்ச்சோன்னா மறுநாள் அறுவடை பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சி எடுத்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம யூரியாங்கிற உரத்தை நம்ம விட்டோம்னா கீரை செலுன்னு வருங்க. கீரைக்கு பொறுத்தளவுக்கு யூரியாங்கிற உரம் தான் விடணும். ஒரு 20 நாள் பொறுத்தளவுக்கு 25 நாளில் கீரை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாங்க. ஒவ்வொரு வீடியோக்கு நான் ஒரிஜினல் சவுண்ட் கொடுத்துருக்கேங்க. நீங்களே அதை கேட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு எங்கள் ஊர் பக்கம் காத்தடிக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு வீடியோ கூட நம்ம ஷார்ட்ஸில் ஒரிஜினலாக போட முடியலங்க. பால் கறவையிலேருந்து எதுவுமே சில பேர்லாம் இயற்கையாக சவுண்ட் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி தண்ணி போகிற சவுண்டு, மயில் கூற சவுண்டு, குருவி கூற சவுண்டு, இந்த மாதிரி தண்ணி கட்டும் போது அந்த மண் எடுத்து போடுற சவுண்ட்லாம் இந்த அளவுக்கு காத்தடிச்சுன்னா அது கேட்குறதுக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு இடத்துல வீடியோ கட் பண்ணியிருக்கேன். எங்கள் பாட்டிமா சந்தைக்கு வெங்காயம் பிச்சிட்ருக்காங்க. நாளைக்கு போகிற சந்தைக்கு தான் இன்றைக்கி வெங்காயம் பிச்சு வைக்கிறாங்க. இந்த காற்றுல இந்த மாட்டுக்கு போடுற தட்டை, சருவு எல்லாமே இதில் தாங்க ஒட்டிகிட்டு இருக்கு. வெங்காயத்தில் நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணி தான் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்பா வாழைத்தார் வெட்டிகிட்டு இருக்காங்க. வாழைத்தார் ஒன்று சாஞ்சிருச்சு. அதனால் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வெட்டி வச்சுட்டா தான் அன்றைக்கி கரெக்டாக இருக்கும். சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழுக்கும். அதனால் வாழைத்தார் வெட்டிகிட்டு இருக்காங்க. ராமுவை பற்றி வேற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இவனை பார்த்து என்னங்க சொல்கிறது. ஏற்கனவே ஒரு சங்கிலியை அறுத்துட்டாங்க. நல்லா சுற்றி 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 இழுத்து அந்த சங்கிலியை அறுத்துட்டியா. இப்போ ஒரு புது சங்கிலி எங்கள் அப்பா இங்கேருந்து போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே இதையும் அறுத்தானா இன்னொரு சங்கிலி எங்கள் அப்பா யானைக்கு போடுற சங்கிலி தாங்க என்ன கேட்டு வாங்கிட்டு இவனுக்கு போடணும். இந்த அளவுக்கு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிற அளவுக்கு அவன் என்னம்மா பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவன் மெயினாக கோழி திங்கிறாங்க. அதுதாங்க ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. கெட்ட பழக்கமே போய் அந்த கோழியை ஃபஸ்ட்டு பிடிச்சி திங்கிறது தான். அவன் சின்னதில் வாங்கிட்டு வரும்போது நாங்கள் ஒழுங்காக இவனை கவனித்து வளர்க்கலைங்க. முன்னாடி உள்ள ராமுவெலாம் நாங்கள் கரெக்டாக கவனித்து வளர்த்தோம். வானா வருவான், அது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருந்தோம் அந்த ராமு. ஆனால் இந்த ராமு எங்கள் கல்யாண டைமில் நாங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் கட்டி போட்டு வச்சுருந்து விட்டுட்டோம். வரவங்களாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வெளியே பத்திரிக்கை கொடுக்க அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க. நான் அதிகம் இவனை கவனிக்காமல் கட்டி போட்டு வச்சு வளர்த்துட்டேங்க. ஒரு டைம் அவுத்து விட்டு பார்த்தோம். போய் கரெக்டாக குஞ்சுத்தான் கோழியை பிடிச்சி தின்னுட்டாங்க, ஒரு 1/4 கிலோ ஆகிற அளவுக்கு. அப்புறம் இன்னொரு டைம் அவனே தானாக அவுந்துக்கிட்டு போய் எங்களுக்கு தெரியாமல் 3/4 கிலோ ஒரு குஞ்சை பிடிச்சி சாப்பிட்டாங்க. இதனாலே நாங்கள் இவனை அவுத்துறதே கிடையாது. எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம வளர்த்திட்டு எங்கடா கொண்டு போய் விட்டுறது, நம்ம கட்டி வச்சு எப்படி இருந்தாலும் வளர்த்துக்கலாம். இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வளர்த்துவோம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க அவனை வச்சுருக்கோம். எப்படி இருந்தாலும் எந்த சங்கிலியாவது வாங்கி போட்டு கட்டிக்கலான்னு. இதுக்கப்புறம் இன்றைக்கி சந்தைக்கான கீரை அறுவடை நம்ம பார்க்கலாங்க. இந்த வாழை மட்டை இருக்குல்ல, அதை பிச்சுட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து அதுக்கப்புறம் நம்ம கீரைக்கெல்லாம் கட்டுவாங்க. கீரைங்கிறது ஒரு காலையில் வெயிலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணி எடுத்துவாங்க. இல்லைன்னா கீரை வாடி போயிடும் நம்ம வெயிலில் அறுவடை பண்ணோம்னா.
அம்மா ஒரு 6:30 மணிக்கெலாம் பாலை கறந்து முடித்தோன்னே இந்த கீரை அறுவடை பண்ணுறதுக்கு காட்டுக்குள்ளே போய் குயில குமிஞ்சிருவாங்க. நம்ம இன்றைக்கி சந்தைக்கான கீரை அறுவடை வந்து ஒரு 45 கத்தை வந்து அறுவடை பண்ணணுங்க. ஒரு கத்தை வந்து நாங்கள் 20 ரூபாய்க்கு விற்போம். நீ இதையும் பிடுங்கு, பில்லியும் பிடுங்கிட்டு தூக்கி போட்டுட்டு உட்காந்துரு, அப்புறம் நேரமாகாமல் என்ன. சிறுகீரை அறுவடை தாங்க நம்ம வந்து இப்போ பண்ணுறோம். அந்த சிறுகீரை வந்து விதை வந்து முளைச்சிருச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம சந்தைக்கு கொண்டுட்டு போகணுங்க. அந்த நாள் அன்றைக்கி வந்து அப்பா வந்து கடைக்கு போக மாட்டாங்க. அந்த அன்றைக்கி வந்து அப்பா கடை வந்து லீவ் போட்டுருவாங்க. ஒன்று இல்லைன்னா டியூட்டி மாற்றி போவாங்க. ஏன்னா அந்த அன்றைக்கி வந்து ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. என்னால் இப்போதைக்கு வந்து வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால வந்து அப்பா வந்து எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க இருந்த அம்மா கூட. இன்னைக்கு காற்று கம்மி தானேவா? ஹலோ. கீரை பறித்து நம்ம கட்டினதுலேயே டயர்ட் ஆயிடுச்சிங்க. அதனால வந்து நம்ம கம்மஞ்சோறு கரைச்சி கொண்டுட்டு வந்து எல்லாம் ஊற்றி குடிச்சிட்ருக்கோம் நமக்கு அது தோட்டத்துலேயே உட்காந்து. கீரையெல்லாம் அலசி கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு கீரையெல்லாம் அலசத்துக்கு போயாச்சு. ஏன்னா இங்கேயே வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் பொரிச்சோம்னா கீரையெல்லாம் வந்து வாடி போயிடும். கீரை பறிச்சு முடிச்சோடனே வீட்டுக்கு வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சிங்க. சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து படுத்துட்டேன்னா அதனால் வந்து அப்பாவும் அம்மாவும் கத்திரிக்காய் பறிக்க போயிட்டாங்க. அன்றைக்கி எனக்கு தெரியவே இல்லை. இது மறுநாள் வந்து கத்திரிக்காய் பறிக்கும் போது எடுத்த கிளிப் தாங்க. ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்மா வந்து சந்தைக்கு போவாங்க. அப்போ பறிச்சப்போ எடுத்தது தான். சாரி, அன்றைக்கி என்னால் எடுக்க முடியலன்னு மறுநாள் தான் எடுத்து போட்டிருந்தேன். அன்றைக்கி டீ கொண்டு போக காட்டுக்கு லேட்டாகிருச்சு. கொண்டு போகும்போது அப்பயும் வந்து கடைசி நேரத்தில் பறித்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஷார்ட்ஸில் நிறைய நான் கத்திரிக்காய் பொறிக்கிறது 2-3 வீடியோவில் போட்டிருக்கேன். பறிச்சுட்டு வந்தோடனே நம்ம சொத்த கத்திரிக்காய் வந்து தனியாக, நல்ல கத்திரிக்காய் வந்து தனியாக நம்ம எடுத்து கொடையில் போட்டு வைப்போங்க. அதையும் தண்ணியில் நனைச்சி தான் நம்ம வந்து போட்டு வைப்போம். காம்பெல்லாம் வந்து வாடி போயிடும். இதுவும் வந்து வெயிலுக்கு முன்னாடியே வந்து நம்ம பறிக்கணும் தாங்க. மக்களை பொறுத்த அளவுக்கு நம்ம காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும். அதுவும் வந்து நம்ம தோட்டத்து காயாக இருந்தால் டக்குன்னு வந்து வாங்குறதுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஏவாரிலாம் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனாலே வந்து ஏவாரி வந்து கம்மியான விலை வச்சுருப்பாங்க. தோட்டத்துக்காரங்க வந்து ஒரு 10-20 வந்து எச்சா வச்சுருப்பாங்க.
இந்த நடை வந்து வரமிளகாயெல்லாம் நம்ம வந்து மூட்டை கணக்கில் போடவே இல்லைங்க. மூட்டை கணக்கில் போட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு லாஸ் தான். இந்த மாதிரி அம்மா வந்து சந்தைக்கு ஒவ்வொரு சந்தைக்கும் ஒரு 5, 6 பை போட்டு போட்டு கொண்டுட்டு போய் இப்போ அரை மூட்டைக்கு பக்கமாக தாங்க இருக்குது. ஒரு 5, 6 பை தீர்த்துட்டாங்க. 5, 6 சாக்கு பக்கமாக இருந்தது வந்து ஒவ்வொரு சந்தைக்கா கொண்டுட்டு போய் எங்கள் அம்மா தீர்த்துட்டாங்கங்க. இப்போ வந்து இந்த அரை சாக்கு தான் இருக்குது. இப்போ இந்த பையில் போடுறது வந்து 200ங்க. இப்போ இந்த கவரில் போடுற மிளகாய் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. இதுதான் வந்து சந்தையில் எல்லாம் அதிகம் வந்து விரும்பி வந்து வாங்கிப்பாங்க. நம்ம அறுவடை பண்ணது ஒரு 5 பை தாங்க வந்து சாக்கு இருக்கும். ஒரு 5 சாக்கு தாங்க வந்து நம்ம தீவன சாக்கில் வந்து மிளகாய் வந்து அறுவடை பண்ணணும். இப்போ அதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நம்ம மொத்தமாக கொண்டு போய் போடணும்னா ஏற்றுக்கூலி இறக்கக்கூலியே வந்து ஒரு பைக்கு வந்து 200 வாங்கிக்கிறாங்க. அதுலேயே 2000 போயிடுது. நம்மளுக்கு சுத்தமாக வந்து லாபங்கிறதே இருக்காது. நம்ம கூலி கொடுத்து பறிச்ச காசே வராது. நாங்கள் அப்படி இருந்து ஒரு பை வந்து எங்கள் பெரியம்மாங்க வந்து மிளகாய் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து மூட்டை ஏற்றி விட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மூட்டைக்கு மட்டும் கொண்டு போய் சண்டு மிளகாய் போட்டிருந்தாங்க. அந்த சண்டு மிளகாய்க்கு வந்து ஒரு 250 வந்து போட்டு கொடுத்தாங்க. 100 வந்து ஏற்றுக்கூலி இறக்கக்கூலிக்கே வந்து போயிருச்சு. 150 தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிது. இப்படி தாங்க இருக்கும் நம்ம போட்ட விவசாயத்தில். அம்மா வந்து சந்தைக்கு மட்டும் தான் காய்கறி போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை நட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மொத்த வெள்ளாமை வச்சுலாம் இப்போ வந்து எடுக்கிறதே இல்லைங்க. எதுவுமே கடலை மக்காச்சோளம் அந்த மாதிரிலாம் போடலாம். போட்டால் வந்து எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து லாஸ் தாங்க கொடுக்குது. நிறையா லாஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த பண்ணுற வேலையை நாங்கள் வந்து விட்டுட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி போட்டு நம்மளாக கொண்டுட்டு போய் வந்து சந்தையில் விற்கும் போது ஏதோ நம்ம வீட்டு செலவுக்காவது எதுக்கு ஒன்று ஆகுதுங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி கொண்டு போகிறது. சீப்பாக அறுத்தறுத்து இந்த மாதிரி வந்து சாக்கு போட்டு நாங்கள் வந்து வெளியே வச்சுருந்தோங்க. நம்ம வந்து பழுக்கெல்லாம் போட வைக்கல. இந்த மாதிரி இருந்தாலே வந்து பழுத்துக்குச்சு காய். இந்த மாதிரி இருந்தால் தான் சந்தையில் பார்த்தோன்னே டக்குன்னு வந்து வாங்குவாங்க. நம்ம கொஞ்சம் கருப்படிச்சு காய் போயிருந்தாலும் வந்து வாங்க மாட்டாங்க. சின்ன சீப்பு 2 சீப்பு வீட்டுக்கு வச்சுட்டு மற்ற 5 சீப்பும் அம்மா வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் தாங்க வந்து வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வந்து நம்ம பைக்குள்ளெல்லாம் போட்டோன்னா பழத்துக்கு மேலே பழம் வச்சோன்னா நசுங்கி போயிடும். இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் காத்தோடமாக வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மூட்டை பின்னாடி வச்சு அம்மா எப்போயுமே வந்து கயிறு போட்டு கட்டிப்பாங்கங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கீரையும் அதுக்கு மேலே வந்து வாழைப்பழ சீப்பும் வந்து வச்சுருந்தாங்க. நாளைக்கு போகிற சந்தைக்கு வந்து வெங்காயம் கொண்டு போவாங்க. இன்றைக்கி வந்து அம்மா வந்து எடுத்துகிட்டு போகல வெங்காயம். ஏன்னா இந்த சந்தைக்கு வந்து அதிக பேர் வெங்காயம் எடுத்துகிட்டு வருவாங்க. விற்காது. அதனால வந்து நாளைக்கு போகிற சந்தையில் வந்து வெங்காயம் விற்றுருன்ட்டு நாளைக்கு தாங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து சந்தைக்கு காய்கறி அறுவடை பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. வேறு ஏதாவது வந்து வீடியோ இப்போ மாடை பற்றி வந்து வெள்ளாமை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எடுத்து போடுறேன். உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இப்போ தான் நான் வந்து மேற்கொண்டு போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் வந்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பாய்.